மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சைவ பிரியாணி சாப்பிட்ணுமா? அப்போ இந்த கீரனூர் காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணியை விட டேஸ்ட்டு தட்டி தூக்கும். இதுக்கு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க. நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். 4 பச்சை மிளகா, ஒரு 15 சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதக்கிட்டு வரும்போதே செந்தூர் மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துங்க. 2 பழமான தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. 400 கிராம் காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அருமையான பிரியாணி மசாலாக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலாலேருந்து 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க. 2 கப்பு தேங்காய் பால், ஊற வச்ச சீரக சம்பா அரிசி 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி இதை மாதிரி வாழை இலையில் மூடி நல்ல தம்மு ஒரு 15-20 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கீரனூர் காளான் பிரியாணி அட்டகாசமாக இருக்கும்.